ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் மார்னிங் எழுந்திரிச்சு பில்லோஸ் அண்ட் பெட்ஷீட்ஸ் எல்லாமே அதோட ப்ளேஸில் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு காஃபி இல்லாமல் டே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ காஃபியும் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த மினிமலிஸ்ட் டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கண்டென்ட் கிரியேட்டர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ட்ரைபாட், பட் நான் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்டாண்ட் ஒன்லி. நான் ஃபஸ்ட்டு என்னோட கண்டென்ட் எல்லாமே எடுக்கிறது, வீடியோ ஷூட் பண்ணுறது, ஷார்ட்ஸுக்கு எல்லாமே நான் இந்த ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டெய்லி விலாகு கூட இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ட்ரைபாட் இருந்தால் தான் நம்மளால் ஒரு ஷூட் எடுக்க முடியும், ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம யூடியூபோ இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் கன்வே பண்ண முடியுன்ற அந்த ஒரு தாட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கும் இருக்கக்கூடாது. நான் யூஸ் பண்ணி என்னோட ஷார்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணதே இந்த ஸ்டாண்டில் இருந்து தான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஆயில் பாத் எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் ரொம்ப இப்போது சம்மர் சீசன் இல்லையா. ஆனால் எல்லா இடமுமே மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் எங்கள் ஊரில் இன்னும் நான் வந்துட்டு கொஞ்சம் கூட ரெயின் இன்னும் பார்க்கல. ரொம்ப ஒரு மாதிரி ஹீட்டாக இருந்தது, பாடியும் ரொம்ப ஹீட்டாக ஃபீல் ஆனதுனால ஒரு ப்ராப்பரான ஆயில் பாத் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னோடய ஐடியா. ஆயில் பாத் எடுக்கும்போது எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஆயில் பாத் எடுத்துகிட்டு அந்த ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன தோணுன்னா, எல்லாருக்கும் அந்த ரிஃப்ரெஷ் மைண்டுக்கு நல்லா தூங்கணும்னு தோணும். பட் நம்ம அதை ரொம்ப ஸ்கிப் பண்ணணும். பிகாஸ் ஆயில் பாத் எடுத்து நம்ம தூங்கணுன்னா தலையில் உள்ள நீர் வந்து ஃபுல்லாக கோர்த்துரும். நீங்கள் என்ன தான் தலை காய வச்சாலும். ஏன்னா ஆயில் பாத் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணோம்னா ஷியக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவோம். ஸோ எப்படி இருந்தாலுமே அந்த ஆயில்ஸ் வந்து கொஞ்சம் ஹேரில் இருக்கும். நம்ம ஸ்கேல்பில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோல்டு அது ஹைட் பண்ணுறதுக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணும். ஸோ என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக நீங்கள் ஸ்கேல்ப்பை ஃபுல்லாமே பாதியாக பிரித்து ஃபுல்லாக லேயர் பை லேயராக நீங்கள் நல்லெண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு டாப் டு டாப் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. எந்த இடமும் விடக்கூடாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்களோட 2 காது பக்கத்துக்கும் பேக் சைடு நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம ஹேருக்கு மட்டும் ஆயில் பாத் கொடுக்க போகிறதில்ல. இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம ஆயில் பாத் தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஹேருக்கு போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாஷ்ரூம் உள்ளே போயிட்டு ஃபுல் பாடிக்கும் ஆயில் பாத் எடுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஹேருக்கு மசாஜ் பண்ணிட்டு நல்லா ஒரு ரன் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரேண்டமாக பார்க்குற ஒர்க்கை ஃபுல்லாமே பாருங்கள். ஆயில் பாத் எடுத்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஃபுட்ஸுமே சாப்பிடக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு கோல்டு வர்றதுக்கோ ஒரு ஃபீவர் வர்றதுக்கே இது ரொம்ப சான்ஸ் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஆயில் பாத் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு ஃப்ரூட்டும் சாப்பிடக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மாம்பழம் நறுக்கி வச்சு அப்போவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாகவே நான் லேயர் பை லேயராக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணால், அதாவது ஆயில் பாத் எடுக்கிறேன்னா உங்கள் தலையிலேருந்து அந்த ஃபோர்ஹெட் வழியாக எண்ணெய் வந்து ஃபுல்லாக வரணும். அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு தெரியணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆயில் பாத். ஆயில் பாத் எடுக்கிறது மட்டும் நல்ல ஒரு ரெமெடி கிடையாது. நம்மளோட கையை வச்சு நல்ல ஒரு ஸ்பா ரேஞ்சில் நீங்கள் ஒரு ஹெட் மசாஜ் கொடுத்தீங்கன்னா டு ரெடியூஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். ஸோ நீங்கள் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி லேயர் பை லேயராக நீங்கள் ஆயில் பாத்து ஃபுல்லாமே நீங்கள் போட்டிங்க, ஹேருக்கு செட் பண்ணிங்கன்னா, நல்லா குளிச்சுட்டு வந்து நீங்கள் உங்கள் ஹேரை பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் வந்துட்டு குளித்ததுக்கப்புறமா ஆயில் இருக்கணும் ஹேரில். அதாவது பிசுப்பை சொல்லலை, அந்த ஹேரில் நீங்கள் ஆயில் பாத் எடுத்திருக்கீங்கன்ற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரியும். நார்மலாக நான் ஷாம்பு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் ஆயில் பாத் எடுத்துகிட்டு நான் யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதை நான் காட்டுறேன். அந்த மாதிரி ஒரு ஷைனிங் உங்களோட ஹேரில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பர்ஃபெக்ஷன் அர்த்தம். சரி, இப்போ நம்ம வீட்டில் நிறையா மாம்பழம் இருந்ததுனால ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, கோல்ட் ஆயிரும். ஸோ நம்ம முன்னாடியே க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
பாத் எடுத்த அன்னைக்கு கண்டிப்பாக பழைய சாப்பாடு பழைய கஞ்சி சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆயில் பாத் எடுத்ததுக்கப்புறம் அப்படி ஒரு தூக்கம் வரும். கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். நைட்டு ஃபுல்லாக உங்களோட டின்னர்லாம் முடிச்சுட்டு உங்களோட ரொட்டீன் எல்லாம் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ப்ராப்பராக 8 hours தூங்குறது மட்டும் நீங்கள் அன்றைக்கி பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்கள் பாடி வந்துட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை நீங்கள் ஒரு 6 month கண்டிப்பாக பண்ணணும். ஆயில் பாத் எடுத்து தூக்கம் வரதான் செய்யும், பட் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம ஆசைப்பட்டு அந்த மாம்பழம் சாப்பிட்டாச்சு. என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, யாருக்கெல்லாம் பெட்டு வளர்க்க பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரீட் டாகை நீங்கள் வந்துட்டு அடாப்ட் பண்ணி வளங்க. பிகாஸ் அது ஃபுட்டுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கொஞ்சம் அதுக்கு நம்ம கொடுத்தா போதும். அது நம்மக்கிட்ட அவ்வளோ ஒரு அன்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு டாகை வளர்க்குறது ஓகே, பட் ஸ்ட்ரீட் டாக் அடாப்ட் பண்ணுங்கள். குளிச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கடுத்து நார்மலாக நம்மளோட அடுத்த ஈவினிங் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். செடிக்கு ஃபுல்லாமே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. இப்போ தான் எங்களோட செம்பருத்தியில் வந்துட்டு குட்டி குட்டியாக பீட்ஸ் வந்திருக்கு. செடிக்கு கீழே இந்த ஹீட்டு தாங்க முடியாமல் எறும்பெல்லாம் வரிசை கட்டி அதோடய வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதோடய லைனை நான் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அங்கிட்டு இங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, பாவம். நல்ல ஒரு வெயிலில் மத்தியானம் நல்ல வெயிலில் நல்லா போயிட்டு லேயராக எப்படி நம்ம ஆயில் அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி லேயராக எடுத்து ஹேர் வாஷ் கண்டிப்பாக பண்ணதுக்கப்புறம் நல்லா காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் நார்மலாக ஏதாவது ஒரு போனிடெயிலோ இல்லை ஃப்ரீ ஹேரோ விட்டுட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு டைம் ஒரு 3 கிட்ட இருக்கும். நான் ஹேர் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு வெஷல் வாஷிங் பண்ணணும். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. மத்தியானம் ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு முடித்தாச்சு. வெஷல் வாஷிங் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஹேரோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? இப்போது நார்மலாக நான் அந்த ஆயில் யூஸ் பண்ணி பன் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்போ கூட அந்த ஆயிலோட அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணது நல்லாவே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் நல்லாவே ஹேர் வாஷ் பண்ணாலும் ஆயில் பாத் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹேர் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் பர்ஃபெக்டாக நீங்கள் பாத் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம்.
கான்செப்டில் ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம வந்துட்டு இப்போ டெய்லி ஒன்ஸ் வந்து நம்ம வெஷல் வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்துட்டு தண்ணி காஞ்சதுமே அந்தந்த பிளேஸில் நம்ம வச்சிடுறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு பாத்திரம்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வேலையும் மிச்சம். இப்போது சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு பானை, குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு குட்டி வடைச்சட்டி, அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி வடைச்சட்டி, ஒரு குழம்பு கரண்டி, ஒரு பொரியல் கரண்டி, ஒரு சாப்பாட்டு கரண்டி, இவ்வளோ தான் இருக்கும். நம்ம வந்துட்டு ஃபுல்லாக மத்தியானம் முடித்ததுக்கப்புறம் ஒன்ஸ் இதை ஃபுல்லாமே வெஷல் வாஷ் பண்ணிட்டோன்னா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கிச்சனுக்குள்ளே டின்னர் டைமுக்கு வந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வெசல்ஸ் வச்சுருந்தோன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குமே நமக்கு வந்து வீக்லி ஒன் ஆர் 2 டேஸ் நமக்கு தேவைப்படும். பிகாஸ் நம்ம கிச்சனில் செல்ஃப்லலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து பிசுப்பாயிடும். ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மினிமலிசமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒர்க்கும் கம்மி, ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மி. அதே மாதிரி கிச்சனோட கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற மாதிரி இப்போ வீக்லி ட்வைஸ் நிறையா பேர் வந்துட்டு அந்த லைட்டாக ஸ்க்ரப் மட்டும் பண்ணிப்பாங்க. பிகாஸ் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அதுக்குன்னு ஒன் டே நம்ம ஒரு 1 டேயில் ஆஃப் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்ல, அது நமக்கு மைனஸ் ஆகும். அந்த டைமுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சிங்க் எல்லாமே நான் எப்பயுமே பாத்திரம் விளக்கிட்டு ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இப்படி பண்ணுறோன்னா அந்த பிசுப்பு இல்லாமல் இருக்கும், அந்த கார்னர்ஸ் எல்லாமே உப்பு கரை படியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஒர்க்கு ரொம்ப கம்மியாகும். நெக்ஸ்ட்டு நம்மளோட பெரிய ஒர்க்கு மாவாட்டணும். அரிசி உளுந்து எல்லாமே ஊற போட்டிருக்கு, மாவாட்டணும். பட் அதெல்லாம் நான் ஷூட் பண்ணல. ஸோ மாவாட்டி முடிச்சுட்டு இந்த டேவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு திங்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய யூஸ் பண்ணுறோன்றது வெளியே காமிக்கிறதுக்காக தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் மினிமலிசமாக இருக்கணும். அட் த சேம் டைம் அதை நமக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். அதை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு அதை த்ரோ அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு திங்க் வாங்கினா போதும். 4 or 5 திங்ஸ் வாங்கி அதை மெயின்டைன் பண்ணுறதை விட இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவிங், ஸ்ட்ரெஸ் இருக்காது, க்ளீன் பண்ணுற ஒர்க்கும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, இதோட என்னோடய டெய்லி விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி விலாக் போடலான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.